ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்ட் இந்த விளாக் வந்து தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். நான், மாமியார், மாமனார் அண்டு ஹஸ்பண்ட், பசங்க மட்டும் தான் வந்து போயிட்டுருக்கோம். கார் வந்து புக் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாக் வந்து ஜாலியாக ஃபேமிலி விலாக் தான் பார்க்க போகிறீங்க நீங்கள். ஸோ கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. நாங்கள் மார்னிங் வந்துட்டு டிஃபன்லாம் வந்து வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சீக்கிரமாகவே கொஞ்சம் கிளம்பிட்டோம். சீக்கிரம்னா ரொம்ப சீக்கிரம் கிடையாது, ஒரு 8 o'clock அந்த மாதிரி. பின்னாடி வந்து பையனும் பொண்ணும் ஹஸ்பண்டும், இதுதான் எங்கள் மாமியார். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு மாமனார் வந்து உக்காந்துட்ருக்காங்க. ஸோ நான் எங்கே போனாலும் முருகர் வராருங்க. அங்கே பாருங்கள் நீங்கள், அந்த முருகர் பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் நான் ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு சரியாக இதில் வந்து தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு மாதிரி அந்த ஸ்க்ரீனில் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ சாங்கோடு போட்டால் கொஞ்சம் இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடல. பார்த்திங்கன்னா தெரியுமா, கடைசியாக தெரியுதா ஃபேஸு, அதுதான். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு டோல் தான் வந்துட்டு எங்களுக்கு நடுவில் வந்தது. வரதராஜபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு டோல் தான். எந்த இடம் அப்படின்னாக்கா காஞ்சிபுரம்ங்க. காஞ்சிபுரமில் ஊத்துக்காட்டு அம்மன் சொல்லிட்டு, எல்லம்மன் சொல்லிட்டு, அதுதான் வந்து குலதெய்வம் எங்களுக்கு. ஸோ ரொம்ப நாளாக போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி முடிய மாட்டேங்குது. ஸோ டக்குன்னு, அதாவது பிளான் பண்ணால் தான் நம்மளுக்கு தான் சொதப்பிடுது எப்போ பார்த்தாலும். இந்த தடவை வந்துட்டு டக்குன்னு, அதாவது ஒரு 2 days முன்னாடி தான் வந்துட்டு யோசித்தோம், உடனே வந்து கிளம்பியாச்சு. நம்ம முன்னாடியே வந்து ஒரு 1 week முன்னாடி, 1 month முன்னாடிலாம் பிளான் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து சொதப்புது. ஸோ இப்போ வந்து ஏரியாவில் என்ட்ரு ஆகிட்டோம், வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம் நாங்கள். அந்த ஃபுல்லாகவே வந்து வயல்வெளி அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். குழந்தைங்க ரெண்டுமே அங்கே வந்து ஏதோ திருவிழா போல் இருக்குது. நாங்கள் போகிற டைம் அது ஏதோ வந்து நடந்துட்டு இருந்தது. அங்கே மேலே ஒருத்தர் உச்சியில் உட்காந்துட்டு இருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் மேலே வந்து லெமன் வந்து தூக்கி போடுறாரு. அதை பிடிக்கிறதுக்கு தான் கீழே வந்து அவ்வளோ ஜனம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நான் சும்மா அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இங்கே வந்து போயிட்டோம். அங்கே நிறைய பேர் வந்து ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் வந்து பொங்கல் வந்து வச்சுட்டு எல்லாமே வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து விறகு நம்மளுக்கு விற்கும். அப்புறம் அந்த சாணமில் ஏதோ பண்ணி வச்சுப்பாங்க, இப்போ காமிச்சாங்க, அது என்ன பேர் தெரில எனக்கு. ஸோ அதுவும் வந்து இருந்தது. மாமியார் வந்து அது வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விறகு மட்டும் நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு இப்போ வந்து அந்த இடத்துல தண்ணி தெளித்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு மஞ்சள்லாம் போட்டுட்டு கோலம் வந்து போட்டுட்ருக்காங்க. நம்மளுக்கு இதெல்லாம் வராதுங்க, இந்த கோலம் போடுறதுலாம் சுற்று போட்டாலாம் வந்து வராது. என் நாத்தனாருங்க போடுவாங்க, அண்ட் மாமியாருமே வந்து சூப்பராக வந்து கோலம்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அவங்க வந்து அது ஃபுல்லாகவே அவங்க தான் வந்து பண்ணாங்க. நான் சும்மா கூட எடுப்பு வேலை தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு அந்தளவுக்கு வராது இது, அவங்க பண்ணுவாங்க, நான் கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஸோ டிஃபன் வந்து நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம். சொன்ன மாதிரி அங்கே வாங்கிட்டு போய்ட்டு அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டோம். ஏன்னா சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம், ஒரு 9:45க்கெலாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அங்கே. ஸோ அங்கேயே வந்து போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டோம். அண்ட் அடுப்பு வந்துட்டு மாமியார் வந்து வீட்டிலேருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த அடுப்பு. ஏன்னா அங்கே போய் நம்ம செங்கல் தேடணும் அப்படின்ற ஒரு இது இருக்க தேவையில்ல. எந்த கோயில் போனாலும் அழகாக அந்த அடுப்பை தூக்கி வச்சு இதை வந்து கோயிலுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கன்னா பொங்கல் வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த அடுப்பு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்குன்னே வந்து குட்டியாக வந்து வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குது. இல்லைனா கஷ்டம், நம்ம எங்கன்னா செங்கல் தேடணும், எங்கே போனாலும் வந்து எந்த கோயிலில் போனாலும் கல் தேடணுன்ற மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஒரு சில கோயிலில் ரெடியாக வச்சுருப்பாங்க, ஒரு சில இடத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அவங்க வந்து இது வந்து நல்ல ஐடியாவாக இருந்தது. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அதுக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சிட்ருக்காங்க. நானும் வந்து கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி பசங்க மாமனார்லாம் வந்து சாப்பிட போயிட்டாங்க டிஃபன், ஏன்னா மணி ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால் சாப்பிட போயிட்டாங்க டிஃபன்னு. நான் வந்து கூட வந்து நின்றுட்டுருக்கேன். அங்கே வந்து நிறைய கல்யாணம் பண்ணிவிட்டு நிறைய பேர் நிறைய சாங்கியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு விளையாடிட்டு அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நான் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஏரியா பேர் சொல்லியிருக்கேன்ல, காஞ்சிபுரம் கிட்ட தான் வந்து போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல இதுவாக தான் இருக்க போகுது, வைபாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்து.
நான் வந்து நிக்கும்போது அங்க வந்து ஒரு ஃபேமிலி வந்து காது குத்திட்டு கெடா வந்து வெட்டுறாங்க போல இருக்கு. ஸோ அதுக்கு தான் அங்க வந்து புடிச்சிட்டு இருக்காங்க ஆடு. நான் வந்து ஃபுல்லாலாம் காமிக்கல. ஸோ எதனா வந்து யூடியூப்ல ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. எனக்கே வந்து ஒரு மாரி இருந்தது பார்க்கறதுக்கே கஷ்டமா. இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு வேண்டுதல்ல அது. நெறைய பேர் அங்க ஆல்ரெடி முன்னாடியே வந்து குடுத்துருக்காங்க. அந்த இடமே வந்து கொஞ்சம் இதுவா தான் இருந்தது. இப்போ செகண்ட் வந்துட்டு குட்டி 2 குட்டி பசங்களுக்கு வந்து காது குத்திட்டு அங்க வந்து வெட்டிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து அந்த ஆட வந்து புடிச்சு நிக்க வச்சுட்டுருக்காங்க. இதுதான் சொன்னேன் பாருங்க. அந்த மண்டபத்தில வந்து கல்யாண பொண்ணு மாப்பிள அது என்ன சாங்கியம் தெரியல. அவங்க வந்து தெலுங்கு ஆக்சுவலா. டிஃப்ரெண்ட்டா வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. மூஞ்சில வந்துட்டு அ ஏதோ சந்தனமோ ஏதோ வந்து முகத்துலலாம் பூசிட்டு அந்த மாரிலாம் அது ஏதோ சாங்கியமா என்னன்னு தெரியல. அவங்களோட வழக்கமா இல்ல சாங்கியமான்றது எனக்கு வந்து சரியா தெரியல. ஸோ கோயிலோட இதுவ சுத்தி காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் காமிச்சிட்டுருக்கேன் உங்களுக்கு. இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்கு. நல்லா இருந்தது. அப்படியே பளிச்சுன்னு கோயில் ரொம்ப நானே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகுது. சொல்லப் போனாக்கா என் பசங்க காது குத்துனப்போ வந்ததுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்தனோ என்னமோ தெரியல. ஏன்னா ரொம்ப குழந்தைங்க. பொண்ணுக்கு வந்து அப்போ 3 இயர்ஸோ என்னமோ இருக்கும்னு நெனைக்கிறேன். 3 இயர்ஸ் 2 1/2 இயர்ஸ் இருக்கும். பையன் வந்து அப்போ ரொம்ப குழந்தை. ஒரு 9 மந்த்ஸ் பேபி தான் அவன். அப்போ 2 பேருக்கும் காது குத்தும்போது இங்க தான் வந்து குத்துனோம். அப்போ வந்தது தான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வரவே முடியல. அதோட இப்போ தான் வந்து வரோம். ஸோ இவங்க வந்துட்டு பயங்கரமா அந்த ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அத வந்து நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நாங்க. அதுக்கப்புறம் வேப்பில சேலை அதெல்லாம் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும். நெறைய பொண்ணு மாப்பிள்ளை வந்து கல்யாணம் முடிச்சுட்டு அந்த மண்டபத்தாட தான் வந்து ஏதோ பண்றாங்க. என்னென்னவோ சாங்கியம்லாம் பண்றாங்க. அது என்னன்னு சரியா தெரியல எனக்கு. அத பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்க இருக்கிற மாடுங்களுக்கெல்லாம் பாவம் சாப்பாடு வைக்கிறாங்களா என்னான்னு தெரியல. அதுங்க பாவமா இருந்தது. வந்து வந்து நின்னுட்டு இருந்ததுங்க. சாப்பாடு வைக்கிற இடத்துலயும் டிஃபன் சாப்பிடுற இடத்துலயும் சரி, அந்த இதுவும் அந்த பொங்கல் வைக்கிற இடத்தாண்டையும் வந்து வந்து நின்னுட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வடை அதெல்லாம் வந்து போட்டிருந்தாரு. அதை சாப்பிட்டுட்டு கம்முன்னு போயிடுச்சு. அப்போ கூட போகல. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அனுப்பிவிட்டோம். நல்லபடியா வந்து பொங்கலும் வந்து பொங்கிடுச்சு. பொங்கிட்டு ரெடி ஆயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட்டு. நானும் வந்து டிஃபன் சாப்பிட வந்து போயிட்டேன். மாமியார் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, அவங்க அங்கேயே வந்து டிஃபன் சாப்பிட்டாங்க. ஸோ அவங்க இப்போ இது வந்துட்டு வெல்லம் வந்துட்டு எல்லாமே ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி வீட்லேருந்து பொடி பண்ணி அப்படி இப்படி எல்லாமே ரெடியா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ டக்கு டக்குன்னு வேலை முடியும்ல. ஆனால் எங்களுக்கு அன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடிஞ்ச மாரி தான் இருந்தது. ஸ்பீடாக எல்லாமே பண்ணிவிட்டு ஸ்பீடாக வந்து கிளம்புன மாரி தான் இருந்தது. எங்கள் மாமியார் ஐடியா பாருங்கள். கீழே வந்துட்டு அந்த இது தட்கா பேனில் அதில் வந்து நம்ம தனியாக வச்சு தாளிக்க வேணான்ட்டு அந்த கீழே இருக்கிற ஹீட்டுக்கு கீழே இருக்கும்ல அதுலேயே வந்துட்டு நெய் வந்து ஊற்றிட்டு அந்த முந்திரி பருப்புலாம் போட்டாங்க. அது கொதிச்சிட்ருக்கு கீழே ஆக்சுவலாக. இது ரெடி ஆனோன்னா டக்குன்னு எடுத்து கொட்டிடலாம் பாருங்கள். ரொம்ப அதனால் அது ஒரு ஈஸியான ஐடியாவாக இருந்தது. வந்துட்டு சாமியும் வந்துட்டு நல்லபடியாக வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள். ஸோ வெளியே வந்துட்டு அங்கே வலையெல்லாம் வந்து மாமியார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ உள்ளே வைக்கலான்னா அப்போ ஐயர் சொன்னார், நீங்களே உங்கள் கையால் வெளியே கொடுத்துருங்கம்மா அப்படின்னா எல்லாருக்குமே வந்து 2 வலையில் அது மாதிரி வச்சு கொடுத்தாச்சு. அங்கே வெளியே அங்கே வயசானவங்க சுமங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வச்சு கொடுத்தாச்சு. ஸோ நல்லபடியாக சாமியை வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். அவ்வளோதான். அங்கேருந்து வந்துட்டு நாங்கள் பக்கத்துலேயே வந்துட்டு பழைய கோயில், அதாவது அங்கேருந்து தான் அம்மனை கொண்டு வந்து இந்த கோயிலில் வந்து வச்சாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து போகிறோம். ஸோ அதுக்குள்ளே ரிலாக்ஸ் ஆகலாம்னு கொஞ்ச நாள் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். எங்கன்னா போனால் நம்ம ஏதாவது ஒரு பாத்திரம் வாங்காமல் வர மாட்டோம்ல. அதுதான் வந்து அங்கே பாத்திரம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். வாங்கிட்டு தான் வந்து உக்காந்துட்டு இருந்தோம். வளையல் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்களா, அதை நானும் பொண்ணும் வந்துட்டு போட்டுட்ருக்கோம் 2 பேரும் அந்த கண்ணாடி வளையல். ஸோ கண்டிப்பாக அது போட்டே ஆகணும்ல. அந்த குட்டியாக ஒரு சின்னதாக வந்து சக்கரை பொங்கல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம். எங்கன்னா கோயிலுக்கு போனால் இந்த மாதிரி வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும்ல. அதனால் என் பொண்ணு எங்கள் மாமியார் எடுத்து வச்சுருக்கு பாருங்க எப்படி. இந்த இடம் தான் வந்து பசங்களுக்கு மொட்டை போட்ட இடம். ஸோ அதுதான் வந்து என் பொண்ணுக்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். இங்கே தான் வந்து உங்களுக்கு குழந்தைகள் வந்து மொட்டை போட்டது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ வந்துட்டு இந்த இடம் வந்து இது வந்து புதுசாக இப்போ பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி வந்தனால எல்லாமே புதுசாக மாறி இருக்குது கொஞ்சம். ஸோ அங்கேருந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டு பக்கத்துலேயே குளம்லாம் வந்து இருக்கும். இங்கே தெப்ப குளம்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ பார்த்துட்டு நாங்கள் வந்து ஏன்னா அப்போது வந்து எங்கே சாப்பிட்டோம் அதெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வந்துட்டு பழைய கோயில். இங்கே வந்து இங்கேருந்து தான் வந்து அம்மன் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே வந்து வச்சு கோயில் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அங்கேயே வந்து மாமியார் வந்து சாமிக்கு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. புடவை அது என்னென்னமோ சொல்லுவாங்களே, அது எனக்கு சரியாக தெரியல. அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கேயே வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
இங்கே வந்து இந்த பாட்டிமா தான் வந்து எப்போவுமே வந்து இருப்பாங்களாம், மாமியார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த இதுவெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து உள்ளே வந்து எல்லாத்துக்குமே எல்லா சாமிக்குமே வந்துட்டு போட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. சக்கரை பொங்கல் அங்கேயும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அண்ட் இங்கேயும் வந்து கொஞ்சம் வந்து வச்சு சாமியை கும்பிட்டு தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். வீட்டில் போய் தான் சாப்பிடுவோம், இங்கே நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஸோ அங்கே நிறைய நாய்ங்க வேறு சுற்றிட்டு கிடந்தது. பசங்களாம் வந்து உக்காந்துட்டு நாய்ங்க கூட வந்து விளையாடிட்டு அப்படியே வந்து என்ஜாய் பண்ணாங்க. பட் இந்த மாதிரிலாம் இடம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும்ல, நம்ம வில்லேஜ் அப்படிலாம் பார்க்கும்போது. ஆனால் இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா. அதுதான் மாமனார்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, சின்ன நாத்தனாருக்குலாம் வந்து காது குத்தும் போதெல்லாம் வெறும் காடாக தான் இருக்கும் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அவளுக்கு காது குத்தும் போது அந்த இடம் அப்படி தான் இருந்தது, இப்போ வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ நான் வந்ததுக்குமே வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்து கொஞ்சம் ஆயிருக்கு. ஸோ இப்போ சாமி கும்பிட்றதுக்கு வந்து அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ தேங்காய் மட்டும் உடச்சி கொடுக்க சொன்னாங்க, அவங்க வயசானவங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து எப்போவுமே வந்து பூஜை பண்ணுவாங்களாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றனால எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இங்கேயும் நல்லபடியாக சாமியை கும்பிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். பாவாடைக்கெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அத்தேகம் பண்ணும்போது நாளைக்கெல்லாம் நான் செய்ய ரெடியாக இருக்கேன். ஓம் சரி. நல்லபடியாக அங்கேயும் சாமி கும்பிட்டு அவங்கள்ட்ட பிளஸிங் வாங்கிட்டு வந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து பக்கம் தான், பழைய கோயிலேருந்து புது கோயில் பக்கம் தான். அதான் உங்களுக்கு வந்து ரூட்டு காமிச்சிட்ருக்கேன் நான். ஸோ நியர்பை தான், வந்து பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம காரில் வந்திருக்கோன்றனால அப்படியே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இப்போது. அண்டு 2 சாமி நல்லபடியாக வந்து பார்த்தாச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீட்டுக்கு தான். ஆனால் இங்கே ரூம்ஸ்லாம் வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது, நல்லா தங்குற மாதிரி. அதுதான் மாமியார் சொல்லிட்டு நான் தெரிஞ்சுதான் நம்ம முன்னாடி வந்து கூட நல்லா தங்கியிருக்கலாம், முன்னாடி நான் நைட்டே வந்து தங்கிட்டு நல்லா காலையில் எழுந்து இங்கேயே வந்து சாமி பார்த்துருக்கலாம் அப்படியே அப்படின்ட்டு. ஏன்னா காலையில் அவசரமாக அங்கேருந்து கிளம்பி வரணுன்றது இல்லை, இங்கேயே இருந்து தங்கியிருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அது எங்களுக்கு தெரியல, பட் இந்த டைம் வந்து போகும்போது தான் தெரியுது. இது பாருங்கள், இங்கே ரூம்ஸ்லாம் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ சரி ஓகே, இப்போ தானே தெரியுது, முன்னாடி தெரிஞ்சிருந்தால் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் பார்த்துட்டு சூப்பராகவே பார்த்தோம். சாமி நல்ல தரிசனம் ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா. சாமியெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் போகிற ரூட் வந்து அந்த அண்ணா வந்து வேறு ரூட்டில், நாங்கள் வந்து கேப் புக் பண்ணி தான் வந்து போயிருந்தோம். ஸோ வேறு ரூட்டு தான் போகிறோம். இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தா நம்ம டூர் போன ஞாபகம் தான் வருது. நானும் ஹஸ்பண்டும் அதான் பேசிகிட்டே வந்தோம். ஹில் ஸ்டேஷன்லாம் பார்க்கும்போது அந்த ஞாபகங்கள் தான் நிறைய வருது எங்களுக்கு. மிஸ் பண்ணுறோம். ஓகே, என்ன பண்ணுறது டூரை. அண்டு இப்போ வந்து வானகரம் டோல் வந்து வந்தாச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்து வரப்போகிறோம். வீட்டுக்கு வந்துட்டோம். டீ வந்து எங்கள் மாமியார் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை கூட குடிக்கவே விடலை எங்கள் ஹஸ்பண்ட். அங்கே சரி வீட்டுக்கு வந்துட்டோம், ஒரு டீ சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு. ஸோ டீ ஊற்றி எல்லாருமே சாப்பிட்டுட்டு, சக்கரை பொங்கல் வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மாமியார் வீட்டில் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் கிளம்பிட்டேன். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். சக்கரை பொங்கல் வந்து எல்லாருக்குமே சாப்பிடணும் இல்லையா. ஸோ பிரசாதம் இங்கே தான் வந்து வீட்டில் தான் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். என் பொண்ணுக்கு எல்லாருக்குமே வந்து போட்டு கொடுத்துட்ருக்கேன் நான். அவங்க தான் மாமனார் மாமியார். ஸோ பொண்ணு சக்கரை பொங்கல் கேட்டால் அவளுக்கு போட்டதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு கொடுத்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.